வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தங்கம் விலை இன்னைக்கு ரூ. 150 விழுந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ரூ. 14,000 கீழ போயிடுச்சு. 13,950 ரூ. 14,000 கம்மியா போயிடுச்சு. 24 கேரட் கோல்டு 15,218. வெள்ளி வெள்ள சேஞ்ச் இல்லங்கிறாங்க. ஆனா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல 2,37,900. யுஎஸ் டாலர் ஐஎன்ஆர் வந்து 94.78. கச்சா எண்ணெய் விலை $111. அதனால இப்போ வந்து நிஃப்டி இன்னைக்கு நியர்லி 170 பாயிண்ட்ஸ் காத்தால ஓப்பன் ஆச்சு. இப்போ 200 பாயிண்ட் கிட்ட ப்ளஸ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி 0.3% ஏறி இருக்கு. இன்னைக்கு வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரி பெருசா 2.5%, ஐடில டெட் கேட் பவுன்ஸ் 1.5%, எஃப்எம்சிஜியில் 1.1%, ஃபார்மா 0.6 அப்பு. இன்னைக்கு வெறும் மெட்டல் மட்டும்தான் 0.7 டவுன். மெயினாக சன் ஃபார்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோ ஸ்டாக்ஸும் ஏறி இருக்கு. ஐடிஎஃப்சி பேங்க் நேற்று இறங்கி இருந்தது, இன்னைக்கு 3% ஏறி இருக்கு. எம்என்டம் 2.25% ஏறி இருக்கு. டெக் மஹிந்திரா 2.25%, ஐடிசி 2.6, கர்நாடகா பேங்க் 2, இன்ஃபி 2. இன்ஃபி நேற்று 52 வீக் லோ கீழே போயிருந்தது. இன்னைக்கு ஆக்சுவலி நல்லா ஒரு டெட் கேட் பவுன்ஸ் தான். ஹீரோ மோட்டார் காப் 2% ஏறி இருக்கு. ஃபெட்ரல் பேங்க் 1.6% ஏறி இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 1.4% ஏறி இருக்கு. இது முக்காவாசி எல்லா டெட் கேட் பவுன்ஸும் ஒரு ரிலீஃப். பெருசா மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில். கச்சா எண்ணெய் விலை $111 இருக்கு. இன்னும் ஹோமூஸில் அக்ரிமெண்ட் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஹெவி லாசஸ் பெட்ரோல் டீசலில். இப்போ வந்து யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய், அபுதாபி, மெயினாக அபுதாபி, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓபெக்கை விட்டு நாங்கள் வெளில வரோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கரெக்டான கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கோட்டா சரியாக இல்லை, நாங்கள் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணணும், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்குது, அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வெளில போகிறோங்கிறாங்க. ஓபெக் ப்ளஸோட கண்ட்ரோல் இதனால் மார்க்கெட்லேருந்து வெளில போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தான் 60 வருஷமாக மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சவுதி அரேபியா தான் இதில் பெரிய பிளேயர். ரஷ்யா வந்து ஓபெக் ப்ளஸில் வருவாங்க. இது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்னு பேர். இதில் வந்து ரஷ்யா இவங்களோட கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது, ஹோமூஸ் நெகோசியேஷன்ஸ் நடக்கிறச்ச ஈரான்ல அத்தாரிட்டியே இல்லைங்கிறாரு. ஈரானில் வந்து ஆயில் ஸ்டோரேஜ் கிரைசிஸ் இருக்குது. அதனால 90 மில்லியன் பேரல்ஸ் அவங்க கையில் இருக்குது. அதனால் ப்ரொடக்ஷனை கட் பண்ணிடுவாங்க. அதனால் ஆயில் ப்ரைஸஸ் இன்னும் ஏறும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ், ஈரானில் இருக்கிற ஆயிலை வெளியில் விற்க முடியல, அதே சமயத்தில் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இந்த 90 மில்லியன் ஆயில் வெளில வராதனால ப்ரெஷர் வந்து ஹெவியாக இருக்கும். இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலையை லாஸில் நாங்கள் பேர் பண்ணிக்கிறோங்கிறாங்க இப்போதைக்கு. அப்போனா எப்படி இந்த கம்பெனிஸுக்கு காம்பன்சேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால் கம்பெனிஸ் பெரிய லாஸ் இருக்கும். இந்தியாவோட ஐஐபி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் 5 மந்த் லோ 4.1. மேனுஃபேக்சரிங் ஸ்லோ ஆயிடுச்சு. செபி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பெட்டராக நாங்கள் ஃப்ரேம்ஒர்க்கை மாற்ற போகிறோம், ஹெட்ஜிங்க்கு யூஸ் ஆகும், ஓவராலாக இந்த மார்க்கெட் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் ஃபேராக இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனால் மிக்ஸ் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணி ஆயில் இம்போர்ட்ஸை கட் பண்ண போகிறாங்க. அப்போ இதோட அவுட்கம் என்னென்னா, கார் இன்ஜின் ப்ராப்ளமில் போய் முடியும். டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து டாக்டர் ரெட்டியோட ஒலிம்பிக் அப்படின்னு பேரை வச்சுருக்காங்க, ஸ்டே கொடுத்துருக்காங்க. அது பேசிக்லி வந்து வெயிட் லாஸு. இது வந்து எங்கள் ஓசிம்பிக்கு பதில் ஒலிம்பிக் அப்படின்னு பேரை வச்சுருக்காங்க, அதனால் நீங்கள் பிராண்டிங்கை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டு ஸ்டே பண்ணி கோர்ட்டை கேட்குறாங்க. ஜைடஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மலேரியா ட்ரக்கை வந்து ஃபேஸ் 3 ட்ரையல் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. மாருதியோட Q4 ப்ராஃபிட்டு 6.9% குறைஞ்சிருக்கு. ஓவரால் மார்க்கெட் ஷேரும் குறைஞ்சிருக்கு. ஆனால் சேல்ஸ் ஏறி இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் ஷேர் மாருதி ஆல்ரெடி டாமினண்ட்டாக இருந்தது குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு, சேல்ஸ் ஏறி இருக்கு. அப்போனா மார்ஜின் ப்ரெஷரில் இருக்குது. காஸ்ட் ஏறின அளவுக்கு அவங்களால ப்ரைஸை ஏற்றி விற்க முடியல. இந்தியாவோட கோல்டு இம்போர்ட்டு $58 பில்லியன் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இதனால் ஸ்மக்லிங் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஐபிஓ மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது.
நிஃப்டி கொஞ்சம் ரிக்கவர் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் ஓவராலாக வந்து ஐபிஓ மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது. அடுத்தது வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து மிட் கேப்பில் பெரிய லெவலில் ப்ளே பண்ணுறாங்க. எஃபிஐஸ் விற்றுட்டு போயிட்டுருக்காங்க. டிசிஎஸ் வந்து ஆசெக்ஸ் ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டைஅப் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட் பண்ணுறாங்க. டாடா கெமிக்கல்ஸ் வந்து Q4 ரிசல்ட்ஸ் முன்னாடியே ஏறி இருக்கு. இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, டாடா சன்ஸோட பப்ளிக் இஷ்யூ வரலான்னு. 2வது என்ன இஷ்யூனா, ராலிஸ் இந்தியாவில் இவங்களுக்கு ஒரு சப்சிட்ரி இருக்குது. அது ஒரு லிஸ்டட் சப்சிட்ரி. அது சூப்பராக பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் மேலே 2 போலீஸ் கேஸ் இருக்குது. பேங்க் மேலே போலீஸ் கேஸ் இல்லை. பேங்க்கோட ஏஜென்ட் போய் மினிமம் டியூ கேட்டிருக்கான். கிரெடிட் கார்டில் கட்டினவங்கள யார் கார்டை யூஸ் பண்ணானோ அவன் பேங்க் ஏஜென்ட் அடிச்சிட்டான். பேங்க் எனக்காரன் என்ன பண்ணால் 4 பேரை கூட்டின்னு வந்து திரும்பி அடிச்சிட்டாங்க. அதனால 2 பேர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் போட்டதை நீங்கள் கரெக்டாக தான் ரிக்கவரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணீங்களான்னு நாங்கள் விசாரிக்கிறோன்னு ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பேங்க்குக்கும் பெரிய நியூஸ் ப்ராப்ளம் கிடையாது. பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து என்னென்னா, சேர்பர்சனே 8 பிஎஸ்யூ பேங்க்குக்கு கவர்மெண்ட்டு சேர்பர்சனே போடலை. 11 8 பேருக்கு இல்லை. அப்படின்னா பேங்க் எப்படி நடத்த போகிறாங்கன்னு தெரியல. சேர்மன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் வந்து ரிக்கவரி ஆகிருக்கு. 6% நியர்லி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் க்ரோத் இருக்குது. இது ரொம்ப நாளைக்கு அப்புறமா மைக்ரோ ஃபைனான்ஸ்லேயே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற நியூஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. சியேட்டோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் கச்சா எண்ணெய் விலை ஏறினதுனால இவங்களும் 5% விலையை ஏற்றியிருக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் விலைவாசி ஏறி இருக்குது. குயிக் காமர்ஸ் வார் வந்து இன்டென்சிஃபை ஆகிருக்கு. ஜியோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் வந்து ஸ்கேலை ஏற்றுறாங்க. ஏர்டெல் வந்து அவங்களோட ஆஃப்ரிக்கா மொபைல் மணி பிஸ்னஸை $2 பில்லியன் ஐபிஓ போட போகிறாங்க. இது ஃபுல்லாக ஆஃபர் ஃபார் சேலு. இதோட வேல்யூவேஷன் $10 பில்லியன் ஆகும். அமெரிக்காவில் டெக் ஸ்டாக்கெலாம் நேற்று விழுந்தது. ஏன்னா வந்து ஏஐ மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இவங்க பணம் போடுற அளவுக்கு ஏஐ மானிட்டைஸ் பண்ண முடியாதுன்னு மார்க்கெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வெறும் டெட் கேட் பவுன்ஸ் தான். அவசரப்பட்டு ஒன்றும் பண்ணிடாதீங்க. பெரிய லெவலில் சுற்றாதீங்க. கச்சா எண்ணெய் லெவல் இன்னும் கம்மியாக இருக்குது. கோல்டு இறங்குது. இந்த டென்ஷன் கண்டினியூ ஆகிற வரைக்கும் கோல்டு இறங்கும். இறங்க வாங்க கோல்டு கன்சிடர் பண்ணுங்கள். 5 வருஷத்தில் கோல்டு திரும்பி 25,000க்கு போயிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.